ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வண்டி வந்துச்சு. ஸோ அதில் ஒன்று சோல்ட் ஆகிடுச்சு. ஸோ மீதி 2 வண்டி இருக்குது. அது இல்லாமல் நம்மள்ட்ட என்ன வண்டி இருக்குங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருக்குமே மே தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மே 1. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த 2 கார் என்னென்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்றத ரெண்டாமல் காமிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கோடா லாரா. ஸோ பார்த்திங்கன்னா வண்டி வெளியில் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு TN37. பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட்டு தான். ரீபெயிண்ட் எதுவும் பண்ணலை இன்னும். மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். இதோட அவுட்லுக் நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% இருக்குது. பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% பக்கம் இருக்குது. ஸோ ஓட்டுற வரைக்கும் ஓட்டிக்கலாம். ஸோ பேக்கில் பாருங்கள், பேக் வியூவு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்போவும் சொல்கிற மாதிரி தான், வண்டியில் பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. இருந்துச்சுன்னா மைனர் ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம காமிச்சிடலாம். ஸோ பம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெயிண்ட் போயிருக்கு. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போயிட்டுருக்கோம். இது ஸ்டெப்னி மாற்றிருக்காங்க. டயரு அலாய் வீல் தான். 4மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் வந்துடும். ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இன்டீரியரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஸோ ஏர் பேக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கிங் ஆகிருக்கு. அதை உடஞ்சிருக்க ஒளியம் மற்றபடி பார்த்திங்கன்னா ஏர் பேக் எதுவும் ரிலீஸ் ஆகலை. ஸோ இதில் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் இது. ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடுது. சன்ரூஃப் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் வேணாம். ஸோ சீட் கவர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி எப்படி லெதர் சீட்ஸ் தான். ஸோ இந்த ஃப்ரண்ட்டு சீட் கவரில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்துடுது. இது பேக் சீட்டு. ஸோ நல்லா ஸ்பேஸியான வண்டி தான் இது. பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக், ABS, ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் கியரு. இப்போ சன்ரூஃப் ஓப்பனில் காமிக்கலாம். ஓப்பன் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. 2006 மாடல் ஸ்கோடா லாரா டீசல் வேரியண்ட் வண்டி. சன்ரூஃப் வந்துடுது. அதுக்கப்புறம் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஏர் பேக், ABS, அலாய் வீல் எல்லாமே டோட்டல்ஸ் வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு 1,99,000 வருது. நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் எலான்ட்ரா. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி. நல்ல மைலேஜ் கொடுக்குறது. டீசல் வண்டினாவே மைலேஜ் தானே. பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் அதே மாதிரி தான். அலாய் வீல், ஏர் பேக் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் வந்து சன்ரூஃப் கிடையாது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் கிடையாது. இது நார்மல் கியர் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். கொஞ்சம் வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரீபெயிண்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் தெளிவாக இருக்குது. வண்டியோட பாடி லைன் வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும். அதில் எதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு அப்படின்னு நம்ம காமிச்சிடலாம். ஸோ மைனராக சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு கார்ஸை பொறுத்தவரை இருந்தே இருக்கும். இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடும். ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள். லெதர் சீட் போட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடுது. உங்களுக்கு பாருங்கள், ஏர் பேக் 2 ஏர் பேக் வந்துடும். இந்த வண்டியை பொறுத்தவரையும் ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது.
ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியுமே நல்ல ஒரு ஸ்பேஸியான வண்டின்னு தான் சொல்லலாம். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும் அந்த வண்டியை பொறுத்தளவில். நல்ல ஒரு லக்ஸரி ஸ்பேஸியான வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் வந்து 25 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. எஃப்சி வந்து 2004 மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி, 3 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏர் பேக்கு, அலாய் வீல் வந்துடுது. ஸோ இந்த வண்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன வந்துடுது அப்படின்னா உங்களுக்கு சன்ரூஃப் ஒன்று வந்துடுது, ஆட்டோமேட்டிக் கியர் வந்துடுது. ஸோ இது நார்மல் கியர். ஸோ இந்த நம்ம ரெண்டு வண்டியும் பார்த்தாச்சு. அடுத்து நம்மகிட்ட என்ன வண்டி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா பெட்ரோல் வண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. 2007 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாம் வந்துடுது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i20 மேக்னா. ஸோ இந்த வண்டி பெட்ரோல் வண்டி, ஓனர் 4 வந்துடுறாங்க. ஸோ பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் டயர் வந்து உங்களுக்கு ஒரு 50% இருக்குது, 60% இருக்குது. பேக்கில் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்கும். இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் பேனட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டென்ட் இருக்கும். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஆடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை வண்டியில். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். இதில் 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. இதில் கூட ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. லெதர் சீட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஒரு டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் வந்துடுது, ஏசி வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,85,000 வருது. ஹுண்டாய் அசன்ட் 2008 மாடல். ஸோ பெட்ரோல் வேரியண்ட் வண்டி, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துடுது. வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. 2008 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. டாடா இண்டிகோ பெட்ரோல் வண்டி 2006, 26 வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 வருது. செவர்லெட் ஸ்பார்க் இது வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 89,000 வருது. இது ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவர்லெட் அப்ட்ரா மேக்னம். ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த பேனட்டில் மட்டும் ஒரு சின்ன டென்ட் இருக்குது. ஸோ அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடுது. டீசல் வேரியண்ட் வண்டி, நல்ல மைலேஜ் வண்டி, நல்ல ஒரு ஸ்பேஸியான வண்டி. லெதர் சீட்ஸ் போட்டுக்கிறாங்க. டச் ஸ்க்ரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது. பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் வந்துடுது. ஏர் பேக் 2 டியூவல் ஏர் பேக் வந்துடுது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நம்ம பார்த்துருப்போம். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் ஒரு முறை மே தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.